வணக்கம் மாணவர்களே, நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலும், விட்டு பணிகளை செய்யும் நேரத்திலும், ஓய்வு நேரத்திலும், இந்த பாடத்தை ஒலி வழியாக கேட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகலாம். மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் இந்த வினா விடை பயிற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டுபவர்கள் திரையை பார்க்க வேண்டாம், பாதுகாப்பாட் ஒலியை மட்டும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் சிறிது நேரம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். சதுர்முண்டன் எடுடெக் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். இப்போது பாடத்தை தொடங்கலாம். இன்றைய சிவிக்ஸ் பாடம் சமயச்சார்பின்மையை புரிந்துகொள்ளுதல் லெவல் 2. ஒவ்வொரு வினாவையும் கவனமாக கேளுங்கள். விடை காண்பிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். வினா 1. இந்தியாவில் தோன்றிய 4 பெரும் சமயங்கள் யாவை? சரியான விடை இந்து, சமணம், புத்தம் மற்றும் சீக்கியம். வினா 2. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதுடன் ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஜவஹர்லால் நேரு. வினா 3. செக்யுலரிசம் என்ற சொல் எந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை சீக்யுலம் செகுலம். வினா 4. லத்தீன் வார்த்தையான சீக்யுலம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை காலம் ஆனையே அல்லது உள்ளுணர்வு காலம், தி ஸ்பிரிட் ஆஃப் ஆனையே. வினா 5. செக்யுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஜார்ஜ் ஏக்கப் ஹோல்யோக் என்ற ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர். வினா 6. சமயச்சார்பின்மை என்பது அரசையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடாகும். சரியான விடை மதத்தையும். வினா 7. கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றிருத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை நாத்திகம். வினா 8. சமயச்சார்பின்மையின் முக்கிய நோக்கம் ஒரு சமய குழு மற்றொரு சமய குழுவின் மீது செலுத்தாமல் இருப்பதாகும். சரியான விடை ஆதிக்கம். வினா 9. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று சமயச்சார்பின்மை கருத்தை விளக்கிய கவிஞர் யார்? சரியான விடை இக்பால். வினா 10. கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே எந்த பேரரசர் தனது 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டுகோள் விடுத்தார்? சரியான விடை பேரரசர் அசோகர். வினா 11. எந்த மதத்தையும் பின்பற்ற அரசு அனுமதித்தல் என்பது சமயச்சார்பற்ற நாட்டின் எந்த கோட்பாட்டை குறிக்கிறது? சரியான விடை சுதந்திர கோட்பாடு. வினா 12. அரசு எந்த ஒரு மதத்திற்கும் மற்றவற்றை விட முன்னுரிமை அளிக்காதிருத்தல் என்பது கோட்பாடு எனப்படும். சரியான விடை சமத்துவ கோட்பாடு. வினா 13. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல் என்பது கோட்பாடு ஆகும். சரியான விடை நடுநிலைமை கோட்பாடு.
வினா 14 சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யார்? சரியான விடை அக்பர். வினா 15 அக்பரின் சமய சகிப்புத்தன்மையை எடுத்தியம்பும் கொள்கைகள் யாவை? சரியான விடை தீன் இலாஹி, தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல்ஹுல், அனைவரிடமும் அமைதி மற்றும் நல்லிணக்கம். வினா 16 சமயச்சார்பற்ற என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? சரியான விடை 1976 ஆம் ஆண்டு. வினா 17 எந்த சட்டத் திருத்தத்தின் மூலம் சமயச்சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்டது? சரியான விடை 42வது சட்டத் திருத்தம். வினா 18 இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் மற்றும் ஊக்குவிப்பதாகும். சரியான விடை தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும். வினா 19 இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வேறு யாருக்கும் வழங்கப்படுகிறது? சரியான விடை இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. வினா 20 கயுராஹோவில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டு இந்து கோவிலின் சிறப்பம்சம் என்ன? சரியான விடை இந்து, சமண, புத்த மற்றும் இஸ்லாமிய பாணி கட்டிடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது. வினா 21 அரசியலமைப்பு பிரிவு 15 எதனை தடை செய்கிறது? சரியான விடை மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. வினா 22 அரசியலமைப்பு பிரிவு 16 எதனை உறுதி செய்கிறது? சரியான விடை பொது வேலைவாய்ப்பில் சமான வாய்ப்பளித்தலை உறுதி செய்கிறது. வினா 23 அரசியலமைப்பு பிரிவு 25 வழங்கும் உரிமை என்ன? சரியான விடை எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும், பின்பற்றவும், பரப்பவும் உரிமை வழங்குகிறது. வினா 24 அரசியலமைப்பு பிரிவு 26 வழங்கும் சுதந்திரம் என்ன? சரியான விடை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். வினா 25 அரசியலமைப்பு பிரிவு 27 எதனை தடை செய்கிறது? சரியான விடை எந்தவொரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிக்க அரசு எந்தவொரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்துவதை தடை செய்கிறது. வினா 26 அரசியலமைப்பு பிரிவு 28 வழங்கும் உரிமை என்ன? சரியான விடை கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் சமய போதனைகள் அல்லது வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. வினா 27 அரசியலமைப்பு பிரிவு 29 எதனை தடை செய்கிறது? சரியான விடை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. வினா 28 வருங்கால குடிமக்களாகிய குழந்தைகள் சமய தொடர்பில்லாமல் கல்வியை பெற வேண்டும் என்பது கல்வியின் நோக்கமாகும். சரியான விடை சமயச்சார்பற்ற.
வினா 29 சமயச்சார்பற்ற கல்வி மனப்பான்மையை போக்குவதற்கு தேவைப்படுகிறது. சரியான விடை குறுகிய. வினா 30 அன்பு, சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு, சமத்துவம் மற்றும் இரக்க உணர்வை வளர்ப்பது எந்த கல்வியின் நோக்கமாகும்? சரியான விடை சமயச்சார்பற்ற கல்வி. வினா 31 ஆக்ரா அருகில் சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறையின் சிறப்பம்சம் என்ன? சரியான விடை இஸ்லாம். இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அதில் இடம்பெற்றுள்ளன. வினா 32 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் சமயச்சார்பற்ற என்ற சொல் இருந்ததா? சரியான விடை இல்லை, குறிப்பிடப்படவில்லை. வினா 33 எந்த நாடு அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கிறது? சரியான விடை சமயச்சார்பற்ற இந்திய நாடு. வினா 34 சமூகத்தில் பல்வேறு சமயங்கள் மற்றும் நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் நீண்டகாலமாக அமைதியுடன் வாழும் நாடு எது? சரியான விடை இந்தியா. வினா 35 ஒரு நாட்டின் அரசு எந்த ஒரு மதத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு மதத்தையும் சமமாக நடத்துவது எனப்படும். சரியான விடை சமயச்சார்பற்ற நாடு. வினா 36 இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு மதிப்புமிக்க ஒன்றாகும். சரியான விடை சமயச்சார்பின்மை. வினா 37 பொதுக்கல்வியை அனைத்து ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிப்பதே கல்வியில் சமயச்சார்பின்மை ஆகும். சரியான விடை சமய. வினா 38 சமயச்சார்பின்மை மக்களாட்சியின் ஒளிரும் ஆகும். சரியான விடை சாதனையாகும். வினா 39 இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1976. வினா 40 இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிப்பது எது? சரியான விடை அரசியலமைப்பின் முகவுரை. வினா 41 சமய சுதந்திர உரிமை என்பது எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை அடிப்படை உரிமைகள். அனைத்து வினாக்களும் நிறைவடைந்தன. நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் சிறிய தகவலும் உங்கள் தேர்வு வெற்றிக்கான முக்கியமான படியாகும். இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்திற்கான நோட்ஸ் மற்றும் மற்ற பெனிஃபிட்ஸ் பெற sadurmundan.edu.com வெப்சைட்டில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்கள் மொபைல் தொடர்ந்து படிக்க sadurmundan edu மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் TNPSC தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆல் தி பெஸ்ட். sadurmundan edu.உடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.